ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/8/2023 முதல் 20/8/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் 14ஆம் தேதி 14/8/2023 ஆரம்பிக்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், கடகத்தில் சூரிய பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் மற்றும் புதன், துலாத்தில் கேது பகவான், சனி பகவான் கும்பத்தில் இருக்க. இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் புனர்பூசத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது கன்னியா ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அதாவது 18/8/2023 அப்போ கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். இதன் பிரகாரம் சௌரமான மாதத்தின் வழியாக நமக்கு ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் இருப்பார். இந்த 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போறார். 4ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வக்கரகதி அடைஞ்சு போறார். 19ஆம் தேதி அதாவது இந்த மாசம் ஆவணி மாசம் பிறந்த 2வது நாளே செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு போறார். கன்னி ராசிக்கு போய் காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியான கன்னி ராசியில செவ்வாய் பகவான் பயிற்சியார். இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமே 16/8/2023 அன்னைக்கு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதாவது இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கோவிலுக்கு போறதும், கோவிலுக்கு கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூஜைகள் இதை முக்கியமாக செய்யணும். வேற எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது சரி கிடையாது. பொதுவாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும்தான் இந்த அமாவாசையில செய்யணும். அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்தோம்னா நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அப்படின்னும் போது 4ஆம் நாள், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து அமாவாசை அன்னைக்கு இருந்ததுன்னா 4ஆம் நாள் உங்களுக்கு நாக சதுர்த்தி வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லை அம்மன் கோவில்ல போய் இந்த நாகத்திற்கு போய் பால் இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், நாகத்துக்கு பூஜை பண்றது, இதன் மூலியமாக நாகத்தினுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஜோதிட இயல். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னா தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. ஏன்னா கார்த்தால 6:30 மணியிலிருந்தே தனுசு ராசிக்கு 14ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதனால தனுசு, மகரம், கும்ப ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரலும் இருக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டம காலம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 14/8/2023 முதல் 20/8/2023 வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சம்பந்தம். ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ராகுவுக்கு சுபத்துவம் வரும், குரு பகவானுக்கு சற்று சுபத்துவம் கெடும். அதாவது குரு பகவானை பொறுத்தவரையிலும் அவருடைய சுபத்துவத்தை கெடுக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பணவரவு தேவையில்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, நேர்வழி இல்லாமல் மறைமுக வழியாக பணவரவு அபரிமிதமாக வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனியில் வேறு இருக்க. அதனால் பார்த்தோம்னா இந்த வாரம் பணவரவு, திடீர் பணவரவு வரும். வக்கரகதியில் இருக்கிறதுனால திடீர் பணவரவு வரும். அரசாங்க சம்பந்தமாக, ஏன்னா 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கவர்மெண்ட், அதாவது 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் ஆட்சி பெற்று போகிறார். அந்த 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத நிலைமை இருக்கும். இருந்தாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அரசாங்க சம்பந்தமாக பணவரவு நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும். குரு பகவானே வேற பார்க்குறாரு. வேற நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். 3க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அவர் உட்கார்றார். 18ஆம் தேதியிலிருந்து
முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. உங்களுக்கு பார்த்தலையானால் இந்த வாரம் வந்து சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் போய் உட்கார்றார் 19ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து இந்த மாதம் மாறுறதுனால, மாத கிரகம்ன்றதுனாலையும் செவ்வாய் பகவான் வேறு 19ஆம் தேதியிலேருந்து மாறுறார். அதனால் வந்து சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி நடக்கிறது. குரு பகவானும் வந்து ராகுவோட இருக்கார். சப்தமத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்கார்றது வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம், அதாவது 14/8/2023 20/8/2023 வரை உண்டான வாரத்தில் 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி மதியம் வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிற காலத்தில் வந்து உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அதாவது ஒரு ஹானரரி போஸ்டாவது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அங்கே வந்து சூரிய பகவான், புத பகவான், செவ்வாய் பகவானும் இருக்கா. 16ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 19ஆம் தேதி கார்த்தால வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது குரு பகவானுடைய பார்வையினால். அதனால் புதிதாக ஏதாவது லோன் எதுவும் எடுத்து புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். புதுசாக வீடு வாங்குவீங்க. அதை தவிர வந்து லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வீடு, தந்தையினுடைய முன்னோர்களினுடைய வீடு வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் போகிறார் 19ஆம் தேதி அன்னைக்கு. அதே மாதிரி சந்திர பகவான் 19ஆம் தேதி அன்னைக்கு சமசப்தத்தில் போகிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வாங்க. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக ஈடேறும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பொதுவாகவே, அதாவது 14/8 20/8 வரலும் உண்டான வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.